என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஜர்னி வந்து டிப்ரெஷன்ல அழுதுட்டே இருந்த டைம் எனக்கு செம்ம பயமா இருக்கும். கண்ணே வந்து மூடுறதுக்கே பயமா இருக்கும். இனிமே கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நினைப்போம். இல்ல சாரியில வந்து குழந்தைய மேல கட்டிட்டு வேலை செய்வாங்க. பல மாசமா நான் வந்து அழுதுட்டு மட்டும் தான் இருந்தேன். அழுவேன், இல்ல கோவப்பட்டு நம்ம வந்து அப்ப யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டிருக்கலாமோ? அந்த அந்த ஷாக்லயே வந்திருந்தோம். ஒரு அந்த மாரிலாம் வந்து நெறைய நாள் போயிருக்கு. டயர்டா இருக்கும். கொஞ்ச நேரம் படுக்கலாம். பேக் பெயின் பயங்கரமா இருக்கும். ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு நெறைய பேர் என்கிட்ட வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஜர்னி. ஸோ அத தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து வீடியோ ஃபுல்லா அத பத்தியே வந்து இருக்க வேணாம். எனக்கு வந்து சோகமா அந்த மாரிலாம் இருக்க வேணாம். அதனால நம்ம எப்பவும் பார்க்குற மாரி ஒரு கேஷுவல் விளாக் என்னோட மார்னிங் ரொட்டீன்ல அப்படியே என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஜர்னியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, இப்போ எங்களோட இந்த மார்னிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மார்னிங் வந்து நான் எழுந்திரிச்சதே லேட்டா தான் எழுந்திரிச்சேன். பப்புவே வந்து எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ எனக்கு முன்னாடியே அவங்க அப்பாவும், பப்புவும் 2 பேருமே எழுந்திரிச்சு எங்கேயோ வெளியிலயே வந்து கிளம்பி போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு வெளியில வந்தேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோட ஒரு மீ டைம், ஸோ குவைட்டான இந்த டைம வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாளா வந்து ஹெல்த்ல கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் வந்து வந்திருக்கு. அதனால எழுந்திரிச்சோனே எம்ப்டி ஸ்டொமக்ல எப்பயும் காஃபி தானே குடிப்பேன். இப்போ குடிக்காம அதுக்கு பதிலா தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே இப்படி இருக்குமா? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது என்னால சுத்தமா முடியாது. டேஸ்ட்டா இருக்கட்டும், எனக்கு லிட்டரலி வாமிட்டே வர மாதிரி இருக்கும். அதனால தான் வெளியில வந்து உட்காந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து தண்ணி குடிக்கிறேன். கொஞ்சம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு, அப்படியே நேச்சர்லாம் பார்த்துட்டு தண்ணி குடிச்சேன் அப்படின்னா, கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் மைண்ட. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது இன்னும் எத்தன நாள் ஆகும்னு தெரியல. காலையில வெறும் வயிறுல தண்ணி குடிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் ட்ரை பண்ண போறேன். நீங்க வந்து நம்மளோட வீடியோஸ கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த பிளான்ட்ல வந்து ஒரு குருவி கூடு வந்து கட்டியிருந்துச்சு. அதுல வந்து 2 எக் வந்து காக்கா வந்து தள்ளி விட்டு உடைச்சிருச்சு. அண்ட் ஒரே ஒரு எக் மட்டும் நான் காப்பாத்தி வச்சிருந்தேன். ஐ நான் வந்து அத ரொம்ப ஹோப்போட இருந்தேன். அத ஒண்ணு மட்டும் எப்படியாச்சும் சர்வைவ் பண்ணிரும் அப்படின்னு. பட் ஸ்டில் இன்னொரு நாள் அது காக்காவா இல்ல காத்துல விழுந்துச்சா என்னன்னே தெரியல. அந்த நெஸ்ட்டோட வந்து அப்படியே கீழ விழுந்துருச்சு. அந்த லீஃபோட அந்த நெஸ்ட் கட்டியிருக்கோம்ல, அதோடயே வந்து கீழ விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. அந்த இடத்துல உட்கார்ந்தாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அதனால உட்காரவே இல்ல. சீக்கிரமாவே உள்ள எழுந்திரிச்சு வந்துட்டேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு வேலை வந்து நான் பண்ணுறது இந்த சீட்ஸ் வந்து சாப்பிட்றது. ஏன்னா ரீசென்ட்டா இப்போ வந்து நம்ம சீட் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால இத வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயமா சாப்பிட்டு முடிச்சுருவேன். இது எந்த டைம்ல வேணும்னாலும் சாப்பிடலாம். பட் நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா மறந்துருவேன். அதனால ஃபர்ஸ்ட்டே இத வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் கிளம்புவேன். ஆக்சுவலி வீட்ல வந்து காஃபி பவுடரே இல்ல. நான் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் காஃபி பவுடர் இருந்தா நான் வந்து குடிச்சுருவேன் அப்படின்னு. அதனாலயே காஃபி பவுடர் வந்து இல்லாம தான் வந்து வச்சிருக்கேன். பட் ஸ்டில் இந்த காஃபி கப்ப பார்த்த உடனே வந்து எனக்கு காஃபி குடிக்கணும், குடிச்சிடலாம், இன்னைக்கு மட்டும் குடிச்சிடலாம், வாங்கிட்டு வந்து குடிச்சிடலாம், இல்ல Blinkitல ஆர்டர் போட்டு குடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து தோணுது. ரொம்ப கஷ்டம் போல இருக்கு காஃபி விடுறது. நான் ஆக்சுவலி ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது, ஒரு ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னா, அது பக்கமே வந்து போமாட்டேன். நான் வந்து கண்ட்ரோலா என் மைண்ட வந்து கண்ட்ரோல்டா வச்சுப்பேன். பட் இந்த காஃபி விஷயத்துல வந்து என்னன்னு எனக்கு தெரியல. என்னால சுத்தமா வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. காஃபி குடிக்கணும், காஃபி குடிக்கணும்னு வந்து தோணிட்டே இருக்கு. இத்தனைக்கும் நான் வந்து பல வருஷமா காஃபி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு 1 மாசமா தான் நான் வந்து காஃபி குடிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் எதுக்காக இவ்ளோ அடிக்டடா இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல. என்னோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பார்த்தீங்களா?
எல்லாமே வந்து காஃபியா படுது கண்ல. காஃபி மக்கு, அதுக்கப்புறமா இந்த மேக்னெட் இது இத்தன நாளா என் ஃப்ரிட்ஜ்லயே தான் இருக்கு. பட் ஸ்டில் இத நான் வந்து கவனிச்சு பார்த்ததில்ல. இன்னைக்கு கரெக்ட்டா இது வந்து என் கண்ல படுது. எப்படியாச்சும் ட்ரை பண்ணி 1 மாசம் வந்து நான் காஃபி குடிக்காம இருந்துட்டேன் அப்படின்னா, நான் வந்து வின் பண்ணிருவேன். நான் ஆக்சுவலா காஃபி பவுடரே வாங்கக்கூடாது. தீனாட்டயும் சொல்லி வச்சுட்டேன். நானே கேட்டா கூட நீ வந்து காஃபி பவுடர் வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் எத்தன நாள் ஆகுது இத விடுறதுக்குன்னு. அவ்வளோதான். இப்ப வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்டின்னா, நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து கிச்சன்லேருந்து வெளிலயே முடியாது. ஸோ நான் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து மார்னிங்கே குக் பண்ணிருவேன். அது உங்களுக்கே தெரியும். நீங்க என் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்டின்னா. ஸோ இன்னும் 1 ஹவருக்கு வந்து கிச்சனுக்குள்ளேயே நின்னு தான் வேலை செய்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆனியன்லாம் கட் பண்றேன் அப்டின்னா, ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு மாதிரி கட் பண்ணி அங்கங்க வந்து வச்சுப்பேன். பொரியலுக்கு, சாம்பாருக்கு அண்ட் தென் முட்டைக்கு அப்டின்னு தனித்தனியா எடுத்து வச்சுப்பேன். ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்கீங்க, இல்ல டிஎம்ல கூட கேட்டிருக்கீங்க. "அக்கா 1 ஹவர்லயே வந்து லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு முடிச்சுருவேன்னு சொல்றீங்களே, எவ்வளோ சீக்கிரம் வந்து எப்படி குக் பண்றீங்க?" அப்டின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி டிப் தான். இந்த மாரி டைம் சேவிங் வேலைலாம் வந்து நம்ம பண்ணோம் அப்டின்னாலே, தானாவே வந்து சீக்கிரமா அந்த வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிடும். எனக்கும் இந்த குக்கருக்கும் வந்து சுத்தமா ராசியே இல்லன்னு நெனைக்கிறேன். நானும் எத்தன குக்கர் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். எத்தன விதமான பிராண்டு, எத்தன சைஸு எல்லாமே வந்து மாத்தி பார்த்துட்டேன். பட் ஸ்டில் நான் எப்போலாம் வந்து குக்கர் வந்து யூஸ் பண்றேனோ, ஒரு 2, 3 நாளைக்கு தான் வந்து நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்டு புதுசுல வாங்குன புதுசுல. அதுக்கப்புறமா வந்து இந்த மாரி வேலைய காட்ட ஆரம்பிச்சுரும். இது வந்து நான் இப்போ தான் ரீசென்ட்டா டிமார்ட்ல வாங்கிட்டு வந்த குக்கர். நீங்க வந்து டிமார்ட் ஹால் வீடியோல கூட நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த குக்கர் வந்து வாங்கி ஒரு 1 வீக் கிட்ட நல்லா தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போலாம் நான் எப்போலாம் வைக்கிறேனோ, அப்போலாம் வந்து ஃபுல்லா வெளில வந்துருது. உள்ள இருக்கிற தண்ணிலாம். நானும் எவ்ளோ தண்ணி கம்மியா வைக்க முடியுமோ, அவ்ளோ தண்ணி வந்து கம்மியா தான் வைக்கிறேன். பட் ஸ்டில் அது வந்து வேலையே செய்ய மாட்டேங்குது. நான் சமைச்சுட்ருக்கும்போதே வெளில போன பப்பு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. பட் மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல. நானும் இன்னும் குக்கிங் வந்து முடிக்கலையா, அதனால பனானா வந்து குடுத்துட்டேன். யூசுவலா வந்து மார்னிங் எதுவுமே குடுக்க மாட்டேன். டைரக்ட்டா வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் குடுப்பேன். இன்னைக்கு அவன் சீக்கிரமா எழுந்துட்டான். நான் பிரேக்ஃபாஸ்ட்டு குக் பண்ணல அப்படின்றனால பனானா சாப்பிட குடுத்துட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் செஞ்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆன மாரி இருந்துச்சு இட்லி சாப்பிட்டே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு வந்தேன் ரூமுக்கு. வந்து பார்த்தா, அப்பாவும் பையனும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பப்பு வந்து ஒரு பக்கமா உட்காந்து அவனோட அனிமல்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தான் ஆஸ் யூசுவல். அண்ட் தீனா வந்து எனக்கு துணிலாம் வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் நாளைக்கு மடிக்கலாம், நாளைக்கு மடிக்கலாம்னு வச்சுட்டே இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பக்கம் பைலப் ஆயி போயிட்டே இருந்துச்சு. நல்ல வேளை இன்னைக்கு வந்து தீனா எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டாங்க. நான் அதுக்கப்புறமா எடுத்து அரேஞ்ச் பண்ணிப்பேன். இப்படிதான் 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா கண்டிப்பா வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து முட்டை லஞ்ச்ல தான் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு எக் மட்டும் முட்டை தோசை அந்த மாரி எதுலயாச்சும் வந்து சாப்பிடுவேன். பட் அதுக்கப்புறமா லஞ்ச்ல தான் சாப்பிடுவேன். அந்த மாரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து மத்தியானம் எக் சாப்பிடவே வந்து மறந்துருவோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா ஒரு எக் மட்டும் தான் சாப்பிட்டுருப்போம். அந்த மாரிலாம் நெறைய நாள் ஆகுது அப்படின்றனால, இப்போலாம் மார்னிங்கே வந்து 2, 3 எக் வந்து சாப்பிட்டுறது. ஸோ ஒரு நாளைக்கான புரோட்டீன் இன்டேக்க வந்து மார்னிங்கே முடிச்சுறது. அண்ட் தென் இந்த பெப்பர் பவுடர் பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். நான் வந்து யூசுவலா கடையில தான் வாங்குவேன் பெப்பர் பவுடர்லாம். பட் இப்போ வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு ஃப்ரெஷ்ஷா வீட்ல இருந்த பெப்பர வச்சு பவுடர் பண்ணேன். அது அவ்ளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. கடையில வாங்குறது வந்து கலர் மட்டும் தான் இருக்கே தவிர, அந்த ஃப்ளேவரே வந்து சுத்தமா இல்ல. பட் நான் வீட்ல அரைச்சது வந்து ஒரு பிஞ்ச் போட்டாலே வந்து அவ்ளோ அந்த பெப்பரோட ஃப்ளேவர் வந்து இருக்கு. அவ்ளோ வந்து அந்த காட்டம்லாம் வந்து அதுல இருக்கு. ஸோ இனிமே வந்து வீட்லயே ஃப்ரெஷ்ஷா அரைச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன்.
பார்த்தீங்களா, பப்பு ஏந்திச்சதுக்கப்புறமா நான் வந்து குக் பண்ண வரேன் அப்டின்னா, முக்கால்வாசி டைம் வந்து அவன் என் கூடவே தான் நின்னுட்டுருப்பான். அவனோட ஒரு குட்டி சேர் வந்து வச்சிருக்கான். அத கொண்டு வந்து அங்க கிச்சனுக்குள்ளேயே போட்டு, அது மேல ஏறி நின்னு நான் என்ன செய்றேன் அப்டின்னு வந்து பார்த்துட்டுருப்பான். இந்த ஒரு ரீசனுக்காக தான் பப்பு ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சமைச்சு முடிச்சிடணும் அப்டின்னு ட்ரை பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து லேட்டா எழுந்திரிச்சனால எல்லாமே வந்து அப்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பப்புக்கும், தீனாக்கும் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் போட்டு குடுத்துட்டேன். நீங்க வந்து சாப்பிடுங்க, அப்படியே பப்புக்கும் ஊட்டி விட்டுருங்க. நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. பட் எனக்கு செம்ம டயர்ட் ஆயிருச்சு. யூசுவலா மார்னிங் வந்து பாலோ, காஃபியோ வந்து குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போலாம் அவ்வளோ டயர்ட் ஆகாது. பட் இப்போ வந்து எதுவும் சாப்பிடாம இருக்கிறனால, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதனால நானும் இப்போ சாப்பிட்டுறேன், அதுக்கப்புறமா குளிச்சுக்கிறேன் அப்படின்னு குளிக்காமலே இன்னைக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து தீனாக்கு லஞ்சும் பேக் பண்ணி குடுத்துட்டேன். நான் யூசுவலா எப்பவுமேலாம் வந்து டெய்லிலாம் வந்து லஞ்ச் பேக் பண்ற வேலைலாம் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் தான் பேக் பண்ணுவேன். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வந்து பேக் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு சாம்பார் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். அதனால அதையே வந்து பேக் பண்ணியாச்சு. கூட இன்னைக்கு எக் வந்து லஞ்சுக்கு இல்ல. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்கே சாப்பிட்டோம் அப்படின்றனால, இன்னைக்கு ஒரே ஒரு கொய்யாப்பழம் மட்டும் வீட்ல இருந்துச்சு. அத மட்டும் பேக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் வீடு கிளீன் பண்ற வேலை, லாண்ட்ரி போடுற வேலை அப்படின்னு இன்னும் சில வேலைலாம் இருக்கு. அந்த வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா, அதுக்கு முன்னாடி பப்பு கூட விளையாட வேண்டியதா போச்சு வெளில. அவன் கூட வெயில்ல விளையாடி எனக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆயிருச்சு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வேலையா உள்ள வந்த உடனே குளிக்கிறதுக்கு போயாச்சு. குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வீட்லாம் கிளீன் பண்ணவே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பெட்ரூம் ஷெல்ஃப்லாம் வந்து ரொம்ப டஸ்ட்டா இருக்கிற மாரி இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் இருக்கிற இடம்லாம். இது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிட்டு, அப்படியே பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து மாத்திட்டேன். இந்த ஷெல்ஃப் வந்து அடிக்கடி பயங்கரமா வந்து டஸ்ட் அப்படியே படிஞ்சுட்டே இருக்கும். அடிக்கடி வந்து கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இது கிளீன் பண்றேன் அப்படின்னா, பெட்ட வந்து நான் நகர்த்தணும். இல்லன்னா பெட்ஷீட் வந்து ஃபுல்லா மாத்தணும். ஸோ, இன்னைக்கு வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டு, இத மட்டும் அப்படியே வந்து வைப் பண்ணிட்டேன். இது மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படின்றனால லைட்டா வந்து அந்த டஸ்ட்லாம் வெளில வராம அதிலேயே வந்து இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து பப்புவோட சின்ன வயசு ஃபோட்டோ. இது எப்பவுமே எங்க பெட்டு கிட்டயே தான் இருக்கும். இப்ப நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த ஷெல்ஃப்லயே தான் எப்பவுமே இருக்கும். நான் டெய்லி பார்க்குறது தான். பட் ஸ்டில் இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன் கிளீன் பண்ணும்போது. அண்ட் எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன தோணும் இந்த ஃபோட்டோ பார்த்தா? இதுல வந்து பப்பு எவ்வளோ குட்டியா இருக்கான்ல, இப்ப வளர்ந்துட்டான்ல, அந்த மாரி தானே தோணும். பட் ஆஸ் அ மதரா எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஆப்வியஸ்லி எனக்குமே ஹேப்பியா தான் ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் பர்சனலி என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து எவ்ளோ தூரம் நம்ம வந்து தாண்டி வந்திருக்கோம்ல. நம்ம 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 சக்சஸ்ஃபுல்லி எவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி, எவ்ளோ தூரம் நம்ம வந்து டிராவல் பண்ணி வந்துட்டோம். அப்படின்னு என் மேலயே எனக்கு வந்து ப்ரவுடா ஃபீல் ஆச்சு இன்னைக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது. இந்த இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பப்புக்கு ஒரு 5 மந்த்ஸ் தான் இருக்கும். அந்த டைம்லலாம் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட். என் லைஃப்லயே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு டைம் அப்டின்னா வந்து அததான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தோனே எனக்கு அப்டியே ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துருச்சு. நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ அத எல்லாத்தையுமே வந்து தாண்டி வந்துட்டோம் அப்டின்னு ஒரு ப்ரவுட் மொமெண்ட் தான் நான் வந்து இன்னைக்கு ஃபீல் பண்ணேன். என்கிட்ட வந்து நெறைய பேர் டிஎம்ஸ்லலாம் கேட்டிருக்கீங்க. "அக்கா உங்களோட பிரெக்னன்சி ஸ்டோரி சொல்லுங்க. உங்களோட போஸ்ட்மார்டம் ஜர்னி பத்தி சொல்லுங்க" அப்டின்லாம். நான் வந்து அத இக்னோர் பண்ணிருவேன். ஏன்னா, எனக்கு நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்டின்லாம் வந்து எனக்கு YouTubeல சொல்லணுமா? அப்டின்ட்டு நான் வந்து சொல்லாமலே விட்டுட்டேன். பட் ஸ்டில் இன்னைக்கு ஒரு ப்ரவுட் மொமெண்ட் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்டின்னு சொன்னேன்ல. ஸோ வை நாட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்ககிட்ட என்னோட போஸ்ட்மார்டம் ஜர்னிய வந்து சொல்லக்கூடாது அப்டின்னு நெனச்சேன். ஏன்னா, இப்போ வந்து யாராச்சும் நியூ மாம்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களோட லைஃப் வந்து இப்டியே இருக்காது.
இன்னும் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல வந்து பேக் டூ நார்மல் லைஃப்க்கு போயிருவீங்க. அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டிங்கா என்னோட ஸ்டோரிய ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நெனச்சேன். ஸோ இன்னைக்கு என்னோட போஸ்ட்மார்டம் ஜர்னிய பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அப்படியே வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றேன். என்னோட பிரெக்னன்சியா இருக்கட்டும், இல்ல என்னோட டெலிவரி டைமா இருக்கட்டும், இல்ல என்னோட போஸ்ட்மார்ட்டமா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து இட் வாஸ் நாட் அ ஈஸி திங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளிகேஷனோடவே ஒரு மாரி ஒரு பரபரப்பாவே தான் போச்சு. எதுவுமே வந்து ஒரு ஸ்மூத்தா, ஈஸி வேவா வந்து இருக்கவே இல்ல. எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாரி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நடக்கிற மாரி அப்படிதான் வந்து இருந்துச்சு. அதுவும் என்னோட டெலிவரி டைம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாப்பு வந்து பொறந்தான். அது ஒரு பெரிய ஸ்டோரியாவே சொல்லலாம். ஸோ என்னோட டெலிவரி ஸ்டோரி கேட்டவங்களுக்கு வந்து நான் தனியா அது வந்து இன்னொரு வ்ளாக்ல எதுலயாச்சும் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன். பட் இப்ப வந்து என்னோட போஸ்ட்மார்டம் டைம்க்கு வரலாம். ஓகேவா? என்னோட போஸ்ட்மார்டம் ஜர்னி அது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸா சொல்றேன். ஸோ உங்களுக்கும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கும் வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து என்னோட போஸ்ட்மார்டம் ஜர்னி வந்து எப்படி இருந்துச்சு, என்னோட போஸ்ட்மார்டம் டைம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி என்னோட டெலிவரி வந்து ஈஸியா இருக்கல. அது வந்து ஆ இனிமே கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நெனைப்போம்ல. அந்த மாரி ஒரு டைம் தான் என்னோட டெலிவரி டைம். அந்த மாரி நெனச்சு அதுக்கப்புறம் தான் பப்புவ வந்து நாங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வந்தோம். பப்பு வந்து பொறந்ததுக்கு அப்புறமா நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே நெறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. அதெல்லாம் தனியா நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஷாக்ல இருந்தே நாங்க வந்து வெளில வரல. யாருமே வந்து வரல. நானும் வரல. அண்ட் தென் எங்க வீட்லயுமே யாருமே வரல. அந்த அந்த ஷாக்லயே வந்திருந்தோம். ஒரு 1 வீக் குழந்தை பொறந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து அப்படியே தான் போச்சு. யாருமே வந்து அந்த மொமெண்ட்ட வந்து ஹேப்பியா, எக்ஸைட்டிங்கா அந்த மாரிலாம் வந்து யாருமே வந்து செலிப்ரேட்டே பண்ண முடியல. ஏன்னா, எங்களோட டெலிவரியே வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு அப்படின்றனால, அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து அப்படியே தான் போச்சு. ஒரு மாதிரி பதட்டமாவே தான் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க அந்த பேபிய வந்து வெல்கம் பண்ணது. அந்த பேபி கிட்ட வந்து நாங்க எல்லாம் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சதே ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சா, ஸோ அதுலயும் நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி எதுவுமே என்னோடது வந்து ஸ்மூத்தாவே இருக்கல. எல்லாமே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னிக்கும் வந்து பால் பத்தல, அது இதுன்னு நெறைய விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்து புதுசா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் அப்டின்னா, தூக்கம் தான். சுத்தமா வந்து தூக்கமே இருக்காது பப்பு பொறந்ததுக்கு அப்புறமா. நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடும் பண்ணேன், ஃபார்முலா ஃபீடும் பண்ணேன். ஸோ ஒரு வாட்டி பப்பு ஏஞ்சுட்டு அழும்போது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். இன்னொரு வாட்டி ஏஞ்சுட்டு அழும்போது ஃபார்முலா வந்து மிக்ஸ் பண்ணி தூக்கத்திலேயே போய் மிக்ஸ் பண்ணி குடுக்கணும். அண்ட் இன்னொரு வாட்டி அழும்போது டைப்பர் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாரி வந்து மாறி, மாறி, மாறி போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள காலையிலேயே ஆயிடும். அண்ட் தென் காலையில அகெயின் திரும்ப அதே தான் பண்ணிட்டுருப்பேன். ஸோ இந்த மாரி ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் தென் இந்த பிரெஸ்ட் மில்க் வந்து பத்தல அப்டின்ற அந்த வரி. அதுக்கு என்ன பண்றது? பம்ப் யூஸ் பண்ணணுமா? அது சாப்பிடணுமா? இது சாப்பிடணுமா? அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஆ குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா பர்சனலி என்னோட பாடில அண்ட் மைண்ட்ல வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு தான் போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு இப்ப தான் தெரியும். அப்பலாம் வந்து எனக்கு அந்த வேர்ட் கூட தெரியாது. அப்போ அப்பலாம் வந்து எனக்கு அந்த வேர்ட் தெரியாது. அப்டின்னா என்னன்னே தெரியாது. ஸோ நான் வந்து எதுக்கு அழுவுறேன்? எதுக்கு கஷ்டப்படுறேன்? எதனால நான் வந்து கவலையா இருக்கேன்? அப்டின்னே எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ வாஸ் கோயிங் த்ரூ இட். ஸோ எப்டி இருந்துச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்லாம் வந்து ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அப்டின்னு தான் சொல்லணும். ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்டின்னா. ஏன்னா தூக்கமும் இருக்காது. அண்ட் தென் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி மைண்ட் வந்து வொரி பண்ணிட்டே இருக்கிற மாரி, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கிற மாரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பசிச்சுட்டே இருக்கும் எனக்கு. பயங்கரமா பசிக்கும். நான் என்ன சாப்பிட்டாலும் அந்த பசி வந்து எனக்கு அடங்கவே அடங்காது. அந்த மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலா டெலிவரிக்கு அப்புறம் தான் நான் ஒரு 20 கேஜிஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டேன். பிரெக்னன்சில கூட நான் ஒரு 15 கேஜிஸ் வந்து கம்மியா தான் இருந்தேன். பட் டெலிவரிக்கு அப்புறம் 15 கேஜிஸ் வந்து நான் அதிகமாயிட்டேன். அந்த அளவுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். எங்க வீட்ல வந்து திட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க எங்க அம்மாலாம். "என்ன எதுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுட்டே இருக்க?" அந்த மாதிரி. ஏன்னா, அப்பதான் வந்து ஒண்ணு குடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் சாப்ட்டுருப்பேன். இன்னொன்னு வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள போய் எனக்கு பசிக்குது அப்படின்னு திரும்ப கேட்பேன். அந்த மாரியே நெறைய நாள் வந்து சண்டையே வந்துரும் எங்க வீட்லலாம். ஏன்னா குழந்தைய கூட பார்க்க மாட்டேன். எனக்கு பசிக்குது, பசிக்குது சாப்பிடணும், சாப்பிடணும். ஏதோ பல நாள் சாப்பிடாத மாதிரி நான் வந்து அப்பலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பசிக்குது, பசிக்குதுன்னு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி, 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டிலாம் இல்ல. லிட்டரலி ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன்.
அந்த அளவுக்கு வந்து எனக்கு பசிச்சுது. இது வந்து நார்மல் தான் அப்படின்னு நெறைய பேர் வந்து சொன்னாங்க. ஏன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பசிக்கும் அப்படின்னு. பட் இந்த அளவுக்கு பசிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல கூட நான் அவ்வளோலாம் சாப்பிட்டதில்ல. நான் ரொம்ப கம்மியா தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இந்த போஸ்ட்பார்டம் டைம்ல வந்து நான் பயங்கரமா எனக்கு பசிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ பசிக்கிறது ஒரு விஷயம். அண்ட் தென் என்னோட பிரெஸ்ட் மில்க் வந்து சப்ளை பத்தல அப்படின்ற ஒரு வரி வந்து ஒரு பக்கம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து தூக்கமே இல்ல சுத்தமா. நான் அப்ப விட்ட தூக்கம் தான் இப்போ வரைக்கும் என் லைஃப்ல வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் தூக்கமே வந்து இப்போ வரைக்கும் இல்ல. இப்போ தான் ஒரு ஃபியூ மந்த்ஸா பரவால்ல. ஒரு நைட் ஃபுல்லா வந்து தூங்க முடியுது. இப்போ சில நாள் வந்து எந்திச்சுட்டு அழுறது, நைட்டு ஃபுல்லா கிராங்கியா இருக்கிறது, அந்த மாரிலாம் இருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் பரவால்ல. இப்போ ஒரு 4, 5 மந்த்ஸா வந்து ஒரு ப்ராப்பர் தூக்கம் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து இப்படிதான் போச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ்க்கு வந்து எங்க அம்மா வீட்ல தான் இருந்தேன். ஸோ எங்க அம்மா பாத்துக்கிறது, மாத்தி மாத்தி ஆள் இருந்தாங்க. அதனால அவ்வளவா ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 மந்த் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே பரவால்ல அப்படின்ற மாரி அதுவே வந்து ஒரு ரொட்டீனா மாறிடுச்சு. ஆனா ஒரு 5த் மந்த்லலாம் வந்து நான் இங்க வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் கேமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் தான் பப்பு ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏன்னா மார்னிங் வந்து தீனா வொர்க்குக்கு போயிருவாங்க. பட் நைட் வந்ததுக்கு அப்புறமா அவங்க பார்த்துப்பாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஸ்டில் டே டைம் ஃபுல்லா நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்றனால, தனியா பப்பு பார்த்துக்கிறது எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அங்க அம்மா வீட்லயாச்சும் அம்மா இருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் சாப்பாடு வந்து கரெக்ட்டா வந்து வந்துரும். பட் இங்க வந்து நானே வீட்டு வேலையும் செய்யணும், நானே பப்புவும் பார்த்துக்கணும், நானே சமைக்கணும் அப்படின்னு எல்லா வேலையுமே வந்து நானே செய்ற மாரி இருந்துச்சு. அண்ட் தென் தூக்கமும் இல்ல. ஸோ நான் அம்மா வீட்ல இருக்கும்போதும் வந்து தூக்கம் இருக்காது. ஏன்னா நான் தான் எந்திச்சு ஃபீட் பண்ணணும் குழந்தைக்கு அப்படின்றனால. பட் ஸ்டில் மார்னிங் டைம்லலாம் வந்து நான் ரெஸ்ட் எடுப்பேன்ல. வெறும் இந்த ஃபீட் பண்ற வேலை மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. பட் இங்க வந்தப்புறம் என்ன ஆச்சுன்னா, நைட் ஃபுல்லா தூக்கம் இல்ல. மார்னிங் ஃபுல்லா ஓவர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ மார்னிங் வேலை செய்றது, நைட்டு தூங்காம இருக்கிறது. அகைன் மார்னிங் வேலை செய்றது, அகைன் நைட்டு தூங்காம இருக்கிறது. இந்த மாரியே போயிட்டு இருந்துச்சா, ஒரு ஒரு 1 வீக்லலாம் வந்து பயங்கரமா வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு. பயங்கரமா வந்து எனக்கு டயர்ட் ஆயிருச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு எனக்கே தெரியாத மாரி ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் கோவம் வர ஆரம்பிச்சுருச்சு. எதுக்கு எடுத்தாலும் கத்துவேன், திட்டுவேன், அழுவேன் பயங்கரமா. எல்லா எமோஷன்ஸுமே வந்து அதிகமா வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் இதெல்லாம் தெரியுது. போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு பேரு தான் அது. அப்படிலாம் வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்பலாம் அதெல்லாம் தெரியாது எனக்கு. நான் எதுக்காக இப்படி கத்துறேன்? ஏன் எனக்கு இவ்ளோ கோவம் வருது? அப்படின்னு எனக்கு அப்பவே தெரியாது. இப்போ வந்து எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ நம்ம இந்த ரீசனுக்காக தான் நம்ம அந்த மாரிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. எனக்கு வந்து அப்ப ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகும். எதுக்கு நம்ம கத்துறோம்? எதுக்கு நம்ம அழுறோம்? அப்படின்னு சில சமயம் பப்புகிட்டயே வந்து பயங்கரமா வந்து அழுன்னு அழுவேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் பாட்டுக்கு படுத்திருப்பான், சிரிச்சுட்டு இருப்பான் என்னைய பார்த்து. நான் பார்த்துட்டு பக்கத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருப்பேன். இல்ல ஒரு சில சமயம்லாம் வந்து தீனாட்ட வந்து பயங்கரமா சண்டை போடுவேன், கத்துவேன், திட்டுவேன். அது வந்து அத நான் இப்ப சொல்லும்போது சிரிச்சுட்டே சொல்றேன். பட் அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட எமோஷன்ஸ என்னாலயே வந்து ரெகுலேட் பண்ணிக்க முடியல. அண்ட் மத்தவங்க கிட்ட வந்து நான் அந்த கோவத்தெல்லாம் காட்ட ஆரம்பிச்சுட்டேன். இது எதனாலன்னு நான் இப்போ நெனைக்கிறேன் அப்டின்னா, நமக்கு வந்து சுத்தமா அந்த டைம்ல யாராச்சும் ஹெல்ப் வேணும். அது நெறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா, அந்த குழந்தைய தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்களே தவிர, அம்மாவையே ஆக்சுவலா பார்த்துக்கணும் யாராச்சும் ஒருத்தர். இது நெறைய பேருக்கு தெரியல. என்னமோ குழந்தை பொறந்த உடனே வந்து அம்மா பேக் டூ நார்மல் ஆயிடுறாங்க. பிரெக்னன்ட்டா இருக்கும்போது தான் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. அந்த மாரி தான் எல்லாரும் நெனைக்கிறாங்க. பட் என்ன கேட்டா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது கூட யாரும் பார்த்துக்க தேவையில்ல. அப்ப கூட நான் வந்து தனியா மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா ஒரு 2, 3 பேர் நம்மள பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு தேவை. வாரத்துல இல்ல டெய்லியுமே வந்து அழுதுட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஒரு நாள் தான் வந்து அழாம இருப்பேன். வாரத்திலேயே ஒரு 5 டேஸ் அழுதுருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள் தான் அழாம இருப்பேன். அந்த மாரி தான் எனக்கு ஒரு ஒரு 4, 5 மந்த்ஸ் வந்து அப்படியே தான் போச்சு. டெய்லியுமே வந்து அழுதுட்டே தான் இருப்பேன். ஒண்ணு கோவப்பட்டு கத்துவேன், அதுக்கப்புறமா அழுவேன். இல்லன்னா அழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து கோவப்பட்டுட்டு இருப்பேன். இந்த மாரி தான் வந்து மாறி மாறி நடக்கும். அப்ப வந்து எனக்கு தெரியல. சுத்தமா எனக்கு வந்து ஐடியாவே இல்ல. அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்ணணும்லாம் எனக்கு வந்து தெரியல. பட் இப்ப வந்து நான் ஃபீல் பண்றேன். நம்ம வந்து அப்ப யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டுருக்கலாமோ! யாரையாச்சும் வந்து சப்போர்ட்டுக்கு கூட வச்சிருக்கலாமோ! அப்படின்னு. உங்க எல்லாராலயும் கண்டிப்பா இதுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் அழுதாலும் நான் தனியாவே தான் அழணும். நான் சிரிச்சாலும் நான் தனியாவே தான் சிரிக்கணும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு.
நான் எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே தான் இருந்தேனா, நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தேனா அப்டின்னா, அப்படிலாம் இல்ல. நான் ஹேப்பியா இருந்த மொமெண்ட்ஸும் இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட வந்து குழந்தை இருக்கு. குழந்தைய பார்த்து சிரிக்கிறது, ஒன்னொன்னா புதுசா பண்றதெல்லாம் பார்த்து சிரிக்கிறது, அந்த மாரி விஷயம்லாம் கூட தான் நடந்துச்சு. பட் ஸ்டில் ஆன் த ஹோல் நான் வந்து சொல்றேன். எனக்கு வந்து பர்சனலி நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த மாரி தான் எனக்கு வந்து அந்த போஸ்ட்மார்டம் டைமே ஞாபகத்துல இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கிறதே வந்து அப்படிதான் இருக்கு. எனக்கு நெறைய நெறைய ஹேப்பி மூமெண்ட்ஸ்லாம் வந்து மறந்தே போச்சு சொல்லப்போனா. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிரெயின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த டைம்ல. நெறைய நான் ஸ்ட்ரகிள் பண்ண டைம் தான் எனக்கு வந்து ஞாபகத்திலேயே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பப்பு வந்து தவள ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னா, அப்பலாம் ரொம்ப கொடுமையா இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி கூட பப்பு தூங்குறான் அப்டின்னா, நான் ஒரு 5, 10 மினிட்ஸ் வந்து தூங்கிப்பேன் அங்கங்க. சும்மா அவன் படுத்திருக்கும்போது அவன் பக்கத்திலேயே வந்து படுத்துட்டு, அப்டியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிருவேன். திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் தூங்குவேன். அந்த மாரி இருந்துச்சு. பட் பப்பு தவழ்றதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம், மேல பெட் மேலயும் வந்து படுக்க வைக்க முடியாது. திடீர்னு நான் வந்து தூக்கத்துல கீது கண்ண மூடிட்டேன் அப்டின்னா, வந்து கீழ விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்டின்னு, கீழயே வந்து தரையிலேயே பெட் போட்டு நான் வந்து படுத்துருவேன். நான் படுத்த உடனே எனக்கு வந்து டயர்ட்ல தூக்கம் வந்துரும். அவனும் வந்து தூங்கிட்டு இருப்பான். இல்ல மேபி விளையாடிட்டு இருப்பான். நான் தூங்குன உடனே வந்து எந்திச்சு நடந்து போயிருப்பான். ஐ மீன் தவழ்ந்து போயிருப்பான். நான் திடீர்னு டக்குன்னு வந்து நான் கண்ண தெறந்து பார்ப்பேன். தெறந்து பார்த்தா எங்கேயோ இருப்பான். அடுத்த ரூம் கிட்ட இருப்பான். இல்ல டிவி ஸ்டாண்டுக்குள்ள போயிருப்பான். என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பான். எனக்கு செம்ம பயமா இருக்கும். கண்ணே வந்து மூடுறதுக்கே பயமா இருக்கும். நம்ம படுத்தா தூங்கிருவோம் அப்படின்னு நான் படுக்காம நெறைய நாள் உட்கார்ந்தே இருந்திருக்கேன். டயர்டா இருக்கும். கொஞ்ச நேரம் படுக்கலாம். பேக் பெயின் பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு நெனச்சா கூட படுத்தா தூங்கிருவோம். குழந்தைய பார்க்க முடியாது அப்படின்னு உட்கார்ந்தே இருப்பேன். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, பண்ணிட்டு வந்து உட்கார்ந்திருப்பேன். அந்த மாரிலாம் வந்து நெறைய நாள் போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்டின்னா, ஒரு ஒரு ரோப் மாரி, ஒரு த்ரெட் மாரி எடுத்துட்டு, என் ட்ரெஸ்லயும், பப்பு ட்ரெஸ்லயும் வந்து சேர்த்து கட்டிருவேன். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கட்டிருவேன். இல்ல என் கையிலயும், பப்பு ட்ரெஸ்லயும் வந்து கட்டிருவேன். அந்த மாரி கட்டிட்டு நான் வந்து தூங்கிருவேன். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் தான் தூங்க முடியும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து படுத்துட்டு தூங்கிருவேன். அவன் வந்து நடந்து போனானா கூட அந்த அந்த ரோப் எவ்வளோ தூரம் இருக்கோ, அவ்வளோ தூரம் தான் அவனால முடியும். அதுக்கு மேல வந்து அவனால முடியாது. அது மாரி கட்டிட்டுலாம் நெறைய நாள் வந்து தூங்கியிருக்கேன். இந்த மாரி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம், பேக் பெயின் பயங்கரமா இருக்கு, அப்டின்னா கூட என்னால படுக்க முடியாது. அதுக்கே வந்து நான் நெறைய யோசிக்கணும். இந்த மாரி நெறைய விஷயம்லாம் பண்ணணும். அப்பதான் என்னால படுக்கவே முடியும். இல்லன்னா வந்து ஏதாச்சும் நம்ம தூங்கிருவோம், குழந்தை எங்கேயாவது போய் ஏதாச்சும் வந்து பண்ணிப்பான், ஏதாவது வந்து விழுந்துருவான் கீழ, அந்த மாரி பயந்துட்டு நான் படுக்காமலே நெறைய நாள் இருந்திருக்கேன். ஸோ நெறைய நாள் வந்து இந்த பேபி கேரியர் இருக்கும்ல, பேபி கேரியர்லாம் இல்ல. சாரீல வந்து குழந்தைய மேல கட்டிட்டு வேலை செய்வாங்கல்ல, பேபி கேரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து பப்பு வந்து மேல சாரீலயே வந்து ராப் பண்ணி கட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து வேலை செய்வேன். நான் வந்து சமைப்பேன். ஏன்னா ஒரு வாட்டி வந்து பப்புவ பெட்ல படுக்க வச்சுட்டு பில்லோலாம் வச்சுட்டு தான் போனேன். பட் ஸ்டில் நான் அப்பதான் வந்து வெளில போனேன் கிச்சனுக்கு சமைக்கிறதுக்காக போனேன். வந்து கீழ விழுந்துட்டான். பெட்லருந்து ரோல் ஆகி கீழ விழுந்துட்டான். அதுலருந்து எனக்கு படுக்க வைக்கிறதுக்கே பயம். அதுக்கப்புறம் கீழ தரையில படுக்க வச்சா கூட போய் தலைய வந்து கீழ விடுறது, இந்த மாரி நெறைய விஷயம் வந்து நடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு என் கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு நெனைப்பேன். இல்ல நான் எழுந்திரிச்சு போனாலே அழுவான். என்கிட்ட இருந்தா வந்து கொஞ்சம் காம் டவுனா இருப்பான். அதனால மேலேயே வந்து ராப் பண்ணிப்பேன். இந்த மாரி சாரீல கட்டிட்டு நான் வந்து எவ்ளோ நாள் வேலை செஞ்சிருக்கேன். வீடு மாப் பண்றது, இல்ல சமைக்கிறது, இந்த இந்த எல்லா வேலையுமே வந்து பப்பு என் மேல வந்து கேரி பண்ணிட்டே தான் நான் வந்து செய்வேன். தனியா வந்து யாரெல்லாம் குழந்தை வளர்க்குறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு சாதாரண விஷயமே கிடையாது என்ன கேட்டா. ஒரு ஃபேமிலியோட இருக்காங்க, குழந்தை வளர்க்குறாங்க அப்டின்னா, அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் தனியா ஃபேமிலி இல்லாம பார்த்துக்கிறாங்க அப்டின்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னோட விஷயத்திலயும் வந்து அப்டிதான். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே லாஸ்ட் வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தேன் நானு. ஸோ என்னோட போஸ்ட்பார்டம் டைம் வந்து இப்படிதான் போச்சு. எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளாவே தான் இருந்துச்சு. எல்லா விஷயமுமே ஸ்ட்ரகிள் தான். ஒரு ஒரு விஷயமும் வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு, ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு நானாவே வந்து கத்துக்கிட்டு, அந்த மாரி தான் வந்து போயிட்டுருந்துச்சு. நெறைய நாள் வந்து நான் அழுதது தான். எனக்கு வந்து போஸ்ட்பார்டம் டைமா, என்னோட போஸ்ட்பார்டம் டைம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சப்பவே நான் யோசிச்சு பார்த்தேன்ல. சும்மா என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு ஞாபகம் வந்ததே வந்து நான் அழுதது மட்டும் தான். ஏன்னா, நான் வெறும் அழுதது மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். பல மாசமா நான் வந்து அழுதுட்டு மட்டும் தான் இருந்தேன். அழுவேன், இல்ல கோவப்பட்டு கத்துவேன். இது 2 விஷயம் தான் நடந்துச்சு. இதுக்கு பேரு தான் போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் அப்படின்னு எனக்கு சுத்தமா அப்ப வந்து ஐடியா இல்ல.
இப்போ தான் எனக்கு இதெல்லாம் வந்து தெரியவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாரி நெறைய விஷயம் வந்து இருந்திருக்கு. நான் வந்து டிப்ரஷன்ல அழுதுட்டே இருந்த டைம், நான் வந்து கோவப்பட்டு கத்துன டைம் இருந்திருக்கு. அண்ட் தென் பிரெஸ்ட் ஃபீடிங்க்காக நான் கவலைப்பட்டது. அதுக்கப்புறம் குழந்தைய தனியா பார்த்துக்கிறதுக்காக நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது. அப்படின்னு நெறைய விஷயம் வந்து என்னோட போஸ்ட்மார்டம் ஜர்னில வந்து இருந்திருக்கு. எதுவுமே வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. என்ன கேட்டா என்னோட பிரெக்னன்சிலருந்து குழந்தை வந்து வளர்ற வரைக்கும் ஒரு 1 வயசு 2 வயசு வரைக்குமே வந்து நான் ஸ்ட்ரகிள் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் மெயின்லி இந்த ஸ்டோரிய வந்து நான் சொல்ல வேணான்னு நெனச்சேன். இதுல என்ன இருக்கு? நான் வந்து கஷ்டப்பட்டேன், நான் அழுதேன் அப்படின்றத வந்து எதுக்கு சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு நெனச்சு தான் நான் வந்து இவ்ளோ நாள் நான் சொல்லாமலே இருந்தேன். நெறைய பேர் கேட்டு கூட நான் சொல்லாம இருந்ததுக்கு வந்து ரீசனே இதுதான். பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து இது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு ஷேரே பண்ணிட்டேன். ஸோ இப்ப எதுக்காக இந்த இந்த ஜர்னிய வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, நீங்க ஒரு நியூ மாமா இருக்கீங்க. நீங்க வந்து இப்ப இந்த ஸ்ட்ரக்லிங் பீரியட்ல இருக்கீங்க. என்ன மாதிரியே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இல்ல எனக்கு மேல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டூ நோ தட் இந்த இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து இப்படியே இருக்க போறதில்ல. இது வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து மாறிடும். நீங்க வந்து பேக் டூ நார்மல், பேக் டூ இந்த ஹேப்பி லைஃப்க்கு வந்து போயிருவீங்க. ஸோ இத தான் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். என்னோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு மேபி மோட்டிவேட்டிங்கா இருக்கலாம். நீங்க வந்து தனியா இல்ல. நம்ம எல்லாருமே வந்து இது எல்லாமே தாண்டி தான் வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. இல்ல நீங்க வந்து இப்ப நியூ மாம்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டாட்லர் வயசுல குழந்தை இருக்காங்க, பப்பு மாரி குழந்தை இருக்காங்க அப்படின்னா, உங்களோட போஸ்ட்மார்டம் ஜர்னில வந்து எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். என்னோட போஸ்ட்மார்டம் ஜர்னி வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த இந்த விஷயம் நான் இவ்வளோ நேரம் சொன்னது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன்.